இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவருடைய இயக்கத்தை முப்பதாம் தேதி இங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. செங்கோட்டையனுக்கு பின்னாலே ஒருவர் கூட இல்லை என்றார். இங்கே பாருங்கள் எவ்வளவு பேர். நாமக்கல் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது. அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது சொன்னார்கள். இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல, வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நினைக்கிறார்கள் கடலில் நம்மை தள்ளிவிட்டதாக சொன்னார்கள். நான் கப்பலில் ஏறி வந்து விஜயை சந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வருவரையும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்கப் போகிறது, நாடே அஞ்சப் போகிறது. ஏன் என்று சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே எந்த 50 ஆண்டு காலம் இயக்கத்திற்காக உழைத்தேன். இப்போது இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவருடைய இயக்கத்தை நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். புரட்சித் தலைவருடைய வழியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றி நாம் நம்முடைய தாயை மட்டும்தான் அம்மா என்று அழைப்போம். ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. அந்த அம்மா வழியிலே நான் என் பயணத்தை மேற்கொண்டேன். இனி என்னுடைய பயணம் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜயுடைய எல்லோரும் நினைத்தார்கள். உங்கள் நல்லாசையோடு உங்கள் ஆதரவோடு அந்த பணியை நான் நிறைவேற்றி வருகிறேன். என்னோடு இங்கே வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று ஒருமனதாக நாளை ஆட்சி மாற்றத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சில பேர் வந்தார்கள். நான் அதைத்தான் இன்றைக்கு சொன்னேன். ஒரு நாள் ஒருவரை ஏமாற்றி விடலாம், பல நாட்கள் ஏமாற்ற முடியாது. புரட்சி தலைவர் அதைத்தான் சொன்னார். புரட்சி தலைவர் அம்மாவும் அதைத்தான் சொன்னார். இந்த 6 நாட்களுக்கு முன்னாலே எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய விஜய் அவரிடத்திலே நான் சென்றிருக்கிறேன். சொன்னால் 30ஆம் தேதி இங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. செங்கோட்டையனுக்கு பின்னாலே ஒருவர் கூட இல்லை என்றார். இங்கே பாருங்கள் எவ்வளவு பேர். ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன். 8ஆம் வகுப்பு முடித்திருந்தால் மட்டும்தான் லைசன்ஸ். இந்த புனித பெயரை வைத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புனித பெயர். மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களோடு திட்டங்களை நிறைவேற்றினார், தாயுள்ளத்தோடு எல்லோரையும் வாழ வைத்தார். அம்மாவும் அதைத்தான் செய்தார்கள். நாளை நம்முடைய இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவர்கள் அதை செய்ய போகிறார். எல்லோரும் நினைத்தார்கள் என்னை இந்த இயக்கத்தில் இருந்து நீக்குவது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே மட்டுமல்ல உங்களுக்கு உழைப்பதை இருந்து என்னை அந்த இடத்திலே இடர்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று சில பேர் கனவு கண்டார்கள். இனி செங்கோட்டையின் மேலே வர முடியாது என்று நினைத்தார்கள். அன்றைக்கு கூடிய கூட்டம் 5000 பேரை கூட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் செலவு. ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இன்றைக்கு 5000 பேருக்கு இருக்கிறீர்கள்.
வெவ்வேறு இடங்களில் கோயம்புத்தூரிலிருந்து, திருப்பூரிலிருந்து, காங்கேயத்திலிருந்து, சென்னிமலையிலிருந்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து, சேலத்திலிருந்து கூட்டத்தை கூட்டி வந்தார். ஆனால் இங்க இருக்கிற உங்களுடைய சக்தி என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் சக்தி எவ்வளவு நினைத்தால் எதை வேண்டுமானால் உங்கள் சக்தியால் முறியடிக்க முடியும். நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானால் மாற்றி காட்ட முடியும். ஆனால் புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய தயவால் ஆட்சி கட்டளை அமர்ந்தவர்கள் பலமுறை அவர்கள் தேர்தலில் போர்க்களம் இங்கே இருக்கிற தேர்தலில் இருக்கின்ற போது வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எப்படி வென்று காட்டினாரோ, புரட்சி தலைவர் எப்படி வென்று காட்டினார்களோ அதை போல இளைஞரின் எழுத்தினாராக இருக்கிற மக்கள் சக்தியோடு விஜய் அவர்கள் தான் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. இதை போர் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சொன்னார்கள், நாமக்கல்ல நடைபெற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது, அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டது சொன்னார்கள். இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல, வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சொல்வதற்கு கனவு கண்டார்கள். எல்லோருடைய முதுகிலே ஏறி சவாரி செய்யலாம் என்று சில பேர் கனவு கண்டார்கள். ஆனால் மக்களாக இருக்கிற ஒரு சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது. இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குற சக்தியாக இந்த எம்ஜிஆர் ரகம் அமைய போகிறது. யார் வந்தாலும் அந்த ஆலயத்திற்குள்ளே தான் இருந்துவிட்டு செல்ல வேண்டுமே தவிர மற்றொரு இல்லத்திற்கு சென்று பேச இயலாது. கட்டுப்பாடு என்பது இங்கேதான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வரலாறுகளை நான் பார்க்கின்ற போது தூய்மைகளாக, அதே நேரத்தில் நேர்மையாக, அதே நேரத்தில் உழைக்கக்கூடியவர்களாக லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இந்த லட்சிய பயணம் 2026 மே மாதத்தில் அமைய போகிறது என்ற வரலாற்றை இதற்காக நாம் அத்தனை பேர் உழைப்போம். என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள். அப்போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்க இடம் சரியாக இல்லை, பெரிய இடத்தை தார வேண்டும் என்று எனக்கு செய்திகள் வந்த உடனேயே அங்கே சென்றேன். அதன் மூலமாக உங்களை சந்திக்க முடியவில்லை. எங்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள், அலுவலகத்திற்கு வந்தீர்கள். அதற்கு கோடான கோடி நன்றி வணக்கம். ஏன்னு சொன்னால் அப்போதே இங்க இருக்கிற எல்லோரிடத்தில் நான் சொன்னேன், நீங்கள் வராதீர்கள், உங்களை நாடி நான் வருகிறேன் என்று சொன்னேன். சொன்னால் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு விஜய் உங்கள் இடத்திலே தான் வருகின்ற 16ஆம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மண்டலமே வியக்கப் போகின்ற வரலாற்றை சொன்னால் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நீங்கள், இந்த வரலாற்றை படைக்கக்கூடியவர் நீங்கள். ஒரே ஊரிலே இவ்வளவு பேர், அவருக்கு இவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. மனது விளக்குவார் அத்தனையும் ஒரே குரலைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லுகிறது தாயிடத்திலும் தந்தையிடத்திலும், இந்த முறை விஜய்க்குத்தான் ஓட்டு போட வேண்டும். ஆண்டவர்களே ஆள வேண்டுமா? மற்றவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா? ஏன் அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது? நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக்கொண்டிருந்தீர்கள், கிடைத்து விட்டார். எல்லோரும் நினைக்கிறார்கள் கடலில் நம்மை தள்ளிவிட்டதாக சொன்னார்கள். நான் கப்பலில் ஏறி வந்து விஜயை சந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை யாராலும் சாய்த்து விட முடியாது. சாய்க்க நினைத்தவர்கள் சாய்ந்து போவார் என்பது மட்டும் கவலைப்பட தேவையில்லை. அதைத்தான் நான் இன்றைக்கு சொன்னேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் என்று அன்னைக்கு சொன்னேன். ஆண்டவன் இங்கே இருக்கிறார். காலப்போது விஜயராமரை நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு
என்றைக்கும் உங்கள் வாக்களை சிந்தாமல் சிதறாமல் வாக்களை அளித்திருக்கிறீர்கள். நிறைவேறவில்லை. நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்க போகிறது, நாடே அஞ்ச போகிறது. ஏன் என்று சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே எந்த வாருங்கள் வெற்றி தேடித்தரன் அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அஞ்ச தேவையில்லை. யார் வேண்டுமானால் வாக்கை சேகரிப்பதற்கு வருவார்கள். வணக்கத்தை போடுங்கள், வாக்களை விஜய்க்கு போடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.